வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீ ஆன்சர் பார்க்க போறோம். அதாவது எல்லா ஒன் வேர்டுக்கும் ஆன்சர். அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, எந்தெந்த கொஸ்டின்லாம் புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க பார்க்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க தங்கங்களா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தங்கங்களா. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிஜன் ஸ்டேட் இன்க்ரீஸ் இன் த சீக்வென்ஸ் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன்சர். அதுக்கு XeF6 ஆன் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன அப்படின்னா ஆன்சர் XeO3. அடுத்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒய் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸா மெத்திலின் டெட்ராமீன். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட். ஆன்சர் தெரியும், இது சோடியம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டின், இது புக் இன்சைட் கொஸ்டின்மா. த pH ஆஃப் சோடியம் ஃபார்மேட் சொல்யூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் Ka அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைடில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே வந்து புக் இன்சைட் கொஸ்டின்மா. இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து என்னவா இருக்குன்னா சோடியம் அசிட்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே சோடியம் ஃபார்மேட் அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாருங்க. இந்த கொஸ்டின் உண்மைக்குமே சூப்பரான கொஸ்டின். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்ல தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். CO3+ and Fe2+ have same number of unpaired electron. ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா D6 எலக்ட்ரானிக் கவுண்ட் வரும், N is equal to 4 தான் இருக்கும். ரைட், அது கரெக்ட், விட்டுருங்க. Of all known elements, silver has the highest electrical conductivity at room temperature. ஆமா, சில்வர் தான் இருக்கிற அதிக கண்டக்டிவ் ஆனது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டு ஃபார்ம் ஏ சப்ஸ்டியூட் அலாய் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அட்டாமிக் ரேடி ஆஃப் த சால்வெண்ட் அண்ட் solid should be less than 15. ஹியூம் ரோத்ரே ரூல்ல வரும். இதுவும் சரிதான். அப்போ லாஸ்ட் தான் தப்பா இருக்க போது. பாருங்க, இஃப் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் மெட்டல் இஸ் லார்ஜ் அண்ட் நெகட்டிவ் த மெட்டல் இஸ் a பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். தப்பு, அது ரெடியூசிங் ஏஜென்டா தான் இருக்கும். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் டி. ஓகே தங்கங்களா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் த பைண்ட் த ரெஸ்பிரேட்டர் சைட் அண்ட் இன்குபேட் த நேச்சுரல் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு டேஷ். ஆன்டகோனிஸ்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது புக் இன்சைட் கொஸ்டின்மா. ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் டஸ் த கோஆகுலேட்டிங் பவர் ஆஃப் ஆன் அயான் டிபெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் சைன் ஆஃப் த சார்ஜ் ஆன் தி அயான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9th கொஸ்டின் பாருங்க. ஆல்ஃபா டி பிளஸ் குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி பிளஸ் குளுக்கோஸ் ஆர் என்னதுன்னா ஆனோமஸ். நமக்கு தெரிஞ்சதான். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10th கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் 3 இடத்துல இருந்து எடுத்திருக்காங்கம்மா. அதாவது இந்த முதல் இருக்கக்கூடியது பாருங்க, இந்த நைட்ரோ பென்சின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டானம் ஹச்சில் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா அனிலின் கொடுக்குது. அடுத்தது அனிலின் என்ன பண்ணுது அப்படின்னா NaNO2 பிரசன்ஸ் ஆஃப் HCl H273 கெல்வின்ல பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சின் டையசோனியம் குளோரைடு கிடைக்குது. இந்த பென்சின் டையசோனியம் குளோரைடு ஹைட்ராலிசிஸ் பண்றோம் at 283 கெல்வின்ல நமக்கு என்ன ஆகும்னா ஃபீனால கொடுக்குது. ஸோ இது ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒவ்வொரு பேஜ்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ட்விஸ்டடான ஒன்வேர்டு தான். ஒருவேளை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிருக்க முடியும். இது புக் இன்சைட் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து 11th ஒன்னுக்கு ஆன்சர் வந்து டிமா. ஓகேவா? அது 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. 13th கொஸ்டின் ஆன்சர் வந்து சிமா. அடுத்து 14th பாத்தீங்க அப்படின்னா இதுவும் புக் இன்சைட்ல தான் கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. உலக 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது 3 ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீமா. அடுத்து 15th கொஸ்டின், இதுவும் பாத்தீங்கன்னா புக் இன்சைடு. இது லூகாஸ் டெஸ்ட் படிச்சிருக்கும் போது நீங்க அந்த கீழே நேம படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ப்ரோபன் டு வால் ஆன் ரியாக்ஷன் வித் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு அண்ட் கான்ஸ்டன்ட் HCl gives dash அப்படின்னா 2-chloropropane. ஸோ இதில் லூகாஸ் டெஸ்ட் படிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், நீங்கள் ஈஸியாக எழுதிக்க முடியும். கிட்டத்தட்ட 6 ஒன்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்கம்மா. ஸோ கொஞ்சம் மேக்ஸிமம் அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட், பார்ப்போம் எப்படி உங்களுக்கு ஆன்சர் வந்து. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்வேர்டுக்கு எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த 6மே நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லை எது டஃபாக இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க தங்களா. வாங்க இம்பார்ட்டன்டான அந்த கம்பல்சரி கொஸ்டின் அப்புறம் எதெல்லாம் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கேட்டிருக்காங்களோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல அதனுடைய ஆன்சரும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பார்ட் 2க்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 எழுதணும். இதில் 24 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து கால்சினேஷன் கேட்டிருக்காங்க. கிவ் ஆன் எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 லைவ் கிளாஸஸ் போட்டோம். அந்த கிளாஸஸ் நம்ம எதெல்லாம் சொன்னோமோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். 17th கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் எழுதிருப்பீங்க. BrFIக்கு வந்து sp3d2, BrF3க்கு sp3d கிடைக்கும். அடுத்து பாருங்க முக்கியமான கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஏற்கனவே சொன்னேன் ஒரு கொஸ்டின் பேப்பரில் டிஃபரன்ஸ் யூசர்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது, ஈஸியாக கேட்டுட்டாங்க. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. இது புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா?
புக்கில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேட் லாவை கொடுத்து அப்படியே உங்களுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. இங்கே அப்படி கொடுக்கல, தனித்தனியாக பிரித்து கொடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஆனால் அதே ப்ராப்ளம் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் வேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ரியாக்ஷன் தான், அதான் எழுதிக்க பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து 20th கொஸ்டின் வந்து பாருங்க, எதிர்பார்க்காம ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா யூனிட் 10லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். இது புக்கு இன்சைடுமா. Explain the method by which colloidal solution of ink and graphite are prepared. ஆக்சுவலாக டேரெக்டாக கேட்டிருந்தா எப்படி கேட்டுக்கணும் அப்படின்னா இது மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட் சரிங்களா. கொலாய்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல இது மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன் மெத்தட். அந்த பேஜ் நம்பர் வந்து 88ல் போய் பாருங்க, வால்யூம் 2ல 88ல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கடைசி லைனில் கீழே கொடுத்துருப்பாங்க இந்த மெத்தட், திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் இங்க் அண்ட் கிராஃபைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் இப்படி கேட்டது கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக கேட்காம அதோட யூசர்ஸில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வச்சு இது எந்த மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 how will you convert phenol to phenolphthalein. இது நமக்கு என்ன தெரியும், தாலின் ரியாக்ஷன் தான் எழுதிக்கங்க. ஃபீனால் அதே மாதிரி தாலின் அன்ஹைட்ரேட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினாப்தலின் கிடைக்கும். இது நீங்கள் தாலின் ரியாக்ஷன் படிச்சிருந்தா எழுதிருக்க முடியும். இது சிம்பிள் தான். அடுத்து 22 நேற்று சொன்னேன் நான் கிளாஸ் அப்போ, தம்பி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டீரியரில் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்க. என்னன்னா இது கார்பனேட் பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுறதுனால பிரிஸ்க் எஃபரவசன்ஸ் வரும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதுங்க. ஏன்னா அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, ஈக்குவேஷன் 1 மார்க் கொடுப்பாங்க. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கீ ஆன்சர் வரும்ல எப்படி வரும் பார்ப்போம். இப்போதைக்கு ஆன்சரை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் த டிஸ்இன்ஃபெக்ட். பார்த்தீங்களா 2 மார்க்ல 2 டிஃபரன்ஸ் கொஸ்டின் வந்துருக்கு. நேற்று படிச்சு சொன்னேன் இந்த கொஸ்டினை ரிப்பீட்டாக படிச்சுக்கோங்க அப்படின்னு. யாரெல்லாம் படிச்சிருந்தீங்களோ நீங்கள் ஈஸியாக எழுதிருக்க முடியும் சரியா. வாங்க நெக்ஸ்ட் பாருங்க. 24 வந்து கம்பல்சரி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கேட்டாங்க. இது நிறைய விட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூலில் எழுதக்கூடிய எக்ஸாம்லேயே ரிப்பீட்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். இது புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொடுத்துருக்கேன், பிஹெச் கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் பேரியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அதில் அசிடிட்டி 2, ஏன்னா பேரியம் ஹைட்ராக்சைடு 2 OH மைனஸை கொடுக்கும். அதை மட்டும் கொடுத்து நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதுதான் ஆன்சர். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 11.4771 அப்ராக்சிமேட்டாக 11.48 வரும். ஸோ 24 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணல, இதில் கவலை கிடையாது, கம்பல்சரி. மிச்சப்படி இதில் நீங்கள் 6 எழுதுறதுல மிச்சம் 5 எழுதுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஈஸியாகவே நீங்கள் 2 மார்க் எழுதியிருக்க முடியும் சரிங்களா. ரைட், ரொம்ப ட்விஸ்ட்லாம் இதில் எதுவுமே கேட்கல. 2 மார்க்கில் அதிக ட்விஸ்ட்லாம் எதுவுமே வரல சரிங்களா. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் 19ல் மட்டும் இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க. மிச்சப்படி நம்ம எப்பயும் எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் தான் 2 மார்க் வந்திருக்கு. நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து நம்ம 3 மார்க்கை பார்க்கலாம். ஸோ பார்ட் 3க்கு நம்ம வருவோம். இதில் நமக்கு 33 கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக எழுதிருப்பீங்க. அடுத்து பாருங்க Ce4+ CO2+ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். இதே நீங்கள் எழுதிருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுலேயும் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வாங்க தங்கங்களா 27 வாங்க. which type of isomerism is exhibited by the following compound. இது புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 5ல இருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி. ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம லிங்கேஜ் ஐசோமர்ஸ் படிச்சிருப்போம், எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா ஐசோமர்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து இது என்ன ஐசோமர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் 3 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் ஐசோமர்ஸ், ஏன்னா பிஆர் உள்ளே போயிருக்கு, சிஎல் வெளியே வந்திருக்கு ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் ஐசோமர்ஸ், நீங்கள் எக்ஸாம்பிளே படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க, கொஸ்டின் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ், ரொம்ப சிம்பிள் தான், பார்த்து வந்து எழுதிருக்க முடியும். அடுத்து கால்குலேட் த பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பாடி சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். நமக்கு பிசிசி இங்கே 3 மார்க்கில் கேட்டுட்டாங்க தங்கங்களா. தப்பி தவறி வந்துருச்சு 3 மார்க்கில். ஏன்னா அப்பப்போ மாறி தான் வரும், 3 மார்க் 5 மார்க் மாறி தான் வரும். ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இது பண்ணியிருப்பீங்க. T 99.9% equal to 10 times T of, இது ப்ரூவ் பண்ணுறது தான் எழுதி பார்த்துருப்பீங்க. சப்போஸ் அது தெரியலனா பரவாயில்ல, மிச்ச கேள்வி உங்களுக்கு நிறையாவே இருக்குது. நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, லிஸ்ட் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் சொன்னேன். கேட்டலிஸ்டுடைய கேரக்டரிஸ்டிக் படிச்சுக்கு தங்கங்களா. 5 மார்க்லேயும் வரலாம், 3 மார்க்லேயும் வரலாம், 2 மார்க்லேயும் வரலாம். இது புக் இன்சைட் கொஸ்டின் அடிச்சு ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருந்தேன். 10th லெசன் படிக்காத நிறைய பேர் சொன்னப்போ சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அதை படிங்க சொல்லியிருந்தேன். வந்திருக்கு பார்த்தீங்களா, வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 78ல் இருக்கு பாருங்க. அடுத்து வாட்டர் ஹார்மோன், இது நம்ம சொன்னோம் 14th லெசன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி அதுவும் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு இஸ் ஸ்டெரிலின் ப்ரிப்பேர்டு. பார்த்தீங்களா இதே நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம், தயவுசெய்து அதையா பார்த்துட்டு போங்கன்னு ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பாக பார்த்து தான் நீங்கள் எழுதிருக்க முடியும். அப்போ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிச்சம் அந்த 5 கொஸ்டின் எழுதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, படித்த ஓரளவுக்கு எல்லாமே வந்திருக்கு, நீங்கள் எழுதிருப்பீங்க. ஆனால் இந்த கம்பல்சரியை வாங்க பார்ப்போம். 33 என்ன கேட்டிருக்காங்க வந்து பார்ப்போம் வாங்க. இந்த கம்பல்சரி கொஞ்சம் நம்ம ட்விஸ்டட் தான், உள்ள ரியாக்ஷன்ஸ் படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எழுத முடியும். வாங்க பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் A with molecular formula C2H7N react with nitrous acid to form compound B which is unstable. Hence compound B get converted to compound C. Compound C is used as the substitute for petrol. அப்ப பெட்ரோலுக்கு சப்ஸ்டியூட் என்ன யூஸ் பண்றோம், எத்தனால். முடிஞ்சு
ஈஸியாக முடிஞ்சுச்சு. எதுவுமே மேலே ரெண்டும் தெரியாட்டி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த கடைசி இருக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை நாள் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் வந்துடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? மாலிகுலர் ஃபார்மில் மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்னவா தான் இருக்க முடியும் அப்படின்னா எத்தில் அமீனா தான் இருக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஏயும் சியும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த இடையில இருக்க விஷயம் மட்டும் பார்ப்போம் வாங்க. அது என்னது, நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கும் அமீன்னா பெத்தில் டையசோனியம் குளோரைடை கொடுக்கும். இது அன்ஸ்டேபிள் ஆனது. இது மறுபடியும் என்ன ஆகும்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி கன்வெர்ட் ஆகி நமக்கு எத்தனால கொடுக்கும். ஸோ இந்த 33 வந்து நீங்கள் வந்து உள்ள இது அப்படியே ஒரே ரியாக்ஷன் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அமீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இது இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 215 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் படிச்சிருந்தா எழுதியிருக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹிண்ட்டை வச்சு ஏஎன்என் சிஎன்என் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்று 2 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஏபிசி டைப் கொஸ்டினில் கரெக்ட் ஃபார்முலா இல்லை கரெக்ட் நேம் கொடுத்தாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். பார்ப்போம், கீ வரும்போது பார்ப்போம், கவர்மெண்ட் கீ வரும்போது பார்ப்போம். அடுத்து 34 வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கிராவிட்டி செப்பரேஷன் கேட்டாங்க. புக் இன்சைடு தான். சல்ஃபரிக் ஆசிட் இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஓகே, இதுவும் நீங்கள் எழுதிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ் எனி 3 யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஃபிசர்ட்ரோப் சிந்தசிஸ். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அப்போ 34ல் பிரச்சனை இல்லை, ஏயோ பியோ எதனா எழுதிடலாம். அடுத்து வாங்க 35க்கு வாங்க. கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் லேமினரி கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேமினரி கான்ட்ராக்ஷன். இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லேமினரி கான்ட்ராக்ஷன் தான். இதை நீங்கள் படிச்சிருந்தா எழுதிருக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சிருப்பீங்க, எழுதிருக்கலாம். இதுக்கு எதிராக பாருங்க. Based on valence bond theory, explain why the geometry of NiCO4 is tetrahedral and NiC4 2 minus is square planar. இதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். நான் சொன்னேன் விபி தியரி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்கப்பா, ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்கப்பா. ஸோ இது துண்டா 5 மார்க் கேட்டிருக்காங்க. எதிராக ரெண்டுமே 5 மார்க் துண்டா கேட்டிருக்காங்க. எதிராக எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இதுலேயும் பிரச்சனை இல்லை. 35லையும் நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ண முடியும், இதுவும் கஷ்டம் இல்லை. ரைட், வாங்க அடுத்து பார்ப்போம். ஸோ 36 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமாஃபஸ் சாலிட். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வித் ஆன் எக்ஸாம்பிள். இது ரெண்டையுமே எழுதுறதுக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படித்தது தான் எழுதிருக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிட் 6, 7 ரெண்டையுமே படிச்சிருப்பீங்க. இதுக்கு எதிராக பாருங்க, டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வார்ட் டைலூஷன் லா. அப்போ இந்த 36 கொஸ்டின் உங்கள் ப்ராப்ளம் கிடையாது. ஏபி ரெண்டில் எதை வேணால் நீங்கள் எழுதிக்க முடியும். 36ம் நமக்கு ஈஸி தான். வாங்க 37க்கு போவோம். 37ல் தான் கொஞ்சம் நமக்கு ட்விஸ்டட் காத்திருக்கு. இதில் ஏபி ரெண்டுமே வந்து புக்கு இன்சைடு தான். இங்கே தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம், நம்ம இங்கே தான் கொஞ்சம் மாட்டிச்சு பிள்ளைங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 33ல் நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருந்தா தான் எழுத முடியும், கெமிக்கல் படி தான் எழுத முடியும். அது ஒரு 3 மார்க் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. 6 ஒன்வேர்டு புக்கு இன்சைடு. அதில் 1 லூகாஸ் ஹெச் படிச்சிருந்தா எழுதிக்க முடியும். இப்போ 5 கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட பாருங்க 5, 3, 8 ஆகி போச்சு. இது ஒரு 5 என்னது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 மார்க் இங்கே ட்விஸ்ட் வந்து நிற்கிது. இதில் கடைசி நம்ம 38 பார்க்கணும், என்ன வந்துன்னு பார்க்கணும். வாங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க இதில் 37ல் எக்ஸ்பிளைன் த தெர்மோடைனமிக் செல் ரியாக்ஷன்ஸ். பார்த்தீங்களா? செல் ரியாக்ஷன் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேரடேலாம் வரும் பாருங்க, பேஜ் நம்பர் 50ல் இருக்குது, வால்யூம் 2ல போய் பாருங்க. அதுக்கப்புறம் அதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா why salt bridge used in galvanic cells. நான் galvanic cell notation எடுத்து சொன்னேன். நீங்கள் இதுவே நீங்கள் galvanic construction படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஒன்று எழுதிருக்க முடியும், வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா இதுக்கு எதிராக தான் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கக்கூடியது. என்னன்னா பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா how does diethyl ether react with the following. இது நம்ம பார்த்துருந்தீங்கன்னா ஏன்னா ஒரே ஒரு அதாவது ஈத்தர் போர்ஷன் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? நமக்கு தெரியும் 11th லெசனில் ஈத்தருடைய பேஜ் மொத்தமே 5 தான் இருக்கும். அதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாக பேஜ் நம்பர் 137ல் ஒரே இடத்துல இந்த 4 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே இடத்துல அதை நீங்கள் ரீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுத்திருக்க முடியும். நமக்கு இந்த மேலே 37ல் ஏல நீங்கள் 2வது கொஸ்டின் எழுதுறத பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த முதல் கொஸ்டினை நீங்கள் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா செல் ரியாக்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா எழுதிருக்க முடியும். அப்புறம் இந்த ஏதராரில் பி இருக்குது பார்த்தீங்களா, இது கன்ஃபார்மாக நீங்கள் அங்கே படிச்சிருந்தா தான் படிக்க முடியும். ஏன் சொன்னேன் பாருங்கள், அந்த ஆன்சரை பாருங்களேன். இதுதாம்மா அந்த ஆன்சர். நான் சொன்னல 37ல் பியில் இந்த டையத்தில் ஈதர் பாருங்க, குளோரினோட பிரசன்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ட் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் வருது. அதே மாதிரி டைலூட் H2SO4 பிரசன்ஸ் ஆஃப் வாட்டரில் என்ன ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி அசிட்டைல் குளோரைடு அன்ஹைட்ரஸ் ஜிங்க் ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா எழுதிருக்க முடியும். 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஈத்தரில் சிம்பிளாக அதை எடுத்துகிட்டு கொடுத்து போயிட்டாங்க. அப்படின்னா 37ல் ஏபி எதை அட்டன் பண்ணின்னு சொல்லுங்கள். ஈத்தரை படிச்சிருந்தீங்க அட்டன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் தான்.
தான். ரைட், வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா நம்மளுடைய 38 பார்க்க போறோம். 38 நான் நேற்றே சொன்னேன், 2 என்ன பண்ணுங்க அப்படின்னா மெக்கானிசம் கன்ஃபார்மாக படிங்க. ஒன்று கன்னிசாரோ படிங்க, இன்னொன்று ஆல்டால் கண்டிஷன் படிங்க. 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸாம் நான் சொன்னதை கேட்டு அந்த மெக்கானிசம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மெக்கானிசம் ரெண்டுமே பார்த்து போயிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அப்படி கிஃப்டட் மாதிரி தான், ஈஸியாக எழுதிடலாம். சரி, இருந்தாலும் எதிராக கொஸ்டின் வரை வாங்க. ஹவ் வில் யூ கன்வெர்ட் பென்சின் டையசோனியம் குளோரைடு டு பைஃபீனால்? கிவ் த நேம் ஆஃப் த ரியாக்ஷன். இது வந்து கோம்பர்க் ரியாக்ஷன் தான், கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. பென்சின் டையசோனியம் குளோரைடு பென்சின் ரியாக்ட் ஆகுது, பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடோட பைஃபீனால் கொடுக்குது, நைட்ரஜன் லிபரேட் ஆகுது, HCl வருது. இந்த ரியாக்ஷன் பேர் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் எழுதணும், கோம்பர்க் அப்படின்னு எழுதணும். எழுதினா தான் மார்க், இல்லைனா அதுக்கு மார்க் ரெடியூஸ் ஆயிரும். சரிங்களா? அடுத்து, how will you confirm the presence of keto group at C2 carbon in fructose molecule? நேற்று நிறைய பிள்ளைய கேட்டாங்க, சார் நான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் படிக்கணுமா, படிங்க தங்கங்களா, பார்த்துக்க தங்கங்களா அப்படின்னு. இதில் வந்து ஃப்ரக்டோஸில் செகண்ட் கார்பனில் கீட்டோன் இருக்கும், அதை எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுவேன்? அதான் சாருக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, கீழே அழகா இருக்கு பாருங்க. என்னது? சோடியம் அமால்கம், பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஹைட்ரஜன் பிரசன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு செகண்ட் பொசிஷனில் மட்டும் அந்த HOH மாறி கிடைக்குது. ஒரு வட்டம் சார்பிட்டால், இன்னொன்று மானிட்டால் கிடைக்குது. இது 2 எபிமர்ஸ். ஸோ திஸ் இஸ் த கன்ஃபார்ம் டு த செகண்ட் கார்பன் கண்டெயின் கீட்டோ குரூப் அப்படின்னு வரும். ஓகேவா தங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் 5 ஒன்வர்ட்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து இன்டர்வியூ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மார்க் கம்பல்சரி நீ ரியாக்ஷன்ஸ் ஈஸியாக படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்திருக்கலாம். ஆனால் இந்த 37ல் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்ல கொஸ்டின், ஆனால் கொஞ்சம் சிரமங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் பாஸ் ஆகிறதுக்கான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நல்ல மார்க்கு கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்ற பசங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு இருந்தால் இன்னும் மெனக்கெட்டு இருந்தால் எடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரி, எப்படி அட்டன் பண்ணீங்க அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்வர்டு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.